என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இயேசு என்கிற நாமம், யெகோவா என்கிற நாமம், தேற்றரவாளன் என்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த அவருடைய கொடுக்கப்பட்ட பெயர், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அதனால தான் பாருங்கள், ஆலயங்கள் ஆராதனைகளில் ஆண்டோடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை துதிப்பாங்க. அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய நாமத்தை மற்றவங்களுக்கு அறிவித்து பிரஸ்தாபப்படுத்தும் போது, இயேசு என்ற இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார், இம்மானுவேல் என்ற பெயர் உங்களோடு கூட இருப்பார், அவர் வந்து கிறிஸ்து என்ற பெயர், அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் சமாதான பிரபு, உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர், அவர் ஆறுதலின் தேவன், உங்களுக்கு ஆறுதலை தருகிறவர் என்று அவருடைய நாமத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி பிரஸ்தாபப்படுத்தும் போது உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். தகப்பனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய நாமத்தின் வல்லமை, நாமத்தினுடைய மகத்துவங்களை பிரஸ்தாபப்படுத்தி அநேகரை ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்த எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி பிரஸ்தாபப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.